தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 7ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 57 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு தொடக்கம். வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலை குறைப்பு. கடைகளில் பயன்படுத்தப்படும் மானியமற்ற சமையல் சிலிண்டர் விலை ₹70.50 குறைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை பிரதமர் மோடி இன்று நிறைவு செய்கிறார். எதையும் காதில் வாங்கும் நிலையில் பிரதமர் மோடி இல்லை என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் தியானத்தில் ஈடுபட்டுள்ளது தொடர்பான கேள்விக்கு அவர் தெய்வ பிறவி என்றும் விமர்சனம். எதையும் காதில் வாங்குகிற நிலை அவர் இல்லை. காரணம், நம்மை போல் ஒரு மனிதனாக இருந்தால் அவர் காதிலே விழும். அவர் தெய்வ பிறவி, அதெல்லாம் தெரியாது. டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று ஆலோசனை. திமுக சார்பில் பங்கேற்கிறார் பொருளாளர் TR பாலு. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் விடுமுறையை நீட்டித்தது பள்ளிக்கல்வித்துறை. மதுரை, திருச்சியில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. பள்ளிகள் திறப்பு தள்ளி வைப்பு தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் என அறிவிப்பு. முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் கூட்டம். காணொலியில் நடைபெறும் கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களும் பங்கேற்க அழைப்பு. நேற்று ஓய்வு பெற்ற கூடுதல் SP வெள்ளத்துறையின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து என தகவல். மனித உரிமை ஆணைய பரிந்துரைத்ததால் ஓய்வூதிய பணிக்கொடையில் ₹5 லட்சம் பிடித்தம். ஏராளமான அரசு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம். திருவள்ளூர் அருகே பெயிண்ட் தொழிற்சாலை தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. மீட்பு பணி தொடரும் நிலையில் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அச்சம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு எதிரே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய திட்டம். வண்டலூர் முதல் காட்டங்குளத்தூர் வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க திட்ட அறிக்கை பணி தீவிரம். பாட்டிலில் தாய்ப்பால் அடைத்து விற்ற விவகாரத்தில் அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல்கள். தனியார் மருத்துவமனைக்கும் தொடர்பு இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். கோவை மருதமலையில் சிகிச்சையை தொடர்ந்து உடல்நலம் தேறிய யானை. குட்டி யானைக்கு தாய்ப்பால் ஊட்டியதுடன் தடவி கொடுத்து உற்சாகம். சிவகாசியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தற்கொலை செய்த வழக்கில் திடீர் திருப்பம். கந்துவெட்டி கொடுமையா என்ற கோணத்தில் 7 பேரை பிடித்து விசாரிக்கும் காவல்துறை. தமிழ்நாட்டில் 17 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திய வெயில். அதிகபட்சமாக திருவள்ளூர் அருகே திருவூரில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவு.
ஓட்டுநர் உரிமம் பெற இனி ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு செல்ல தேவையில்லை. இணையதளத்தில் விண்ணப்பித்து தனியார் பயிற்சி மையம் மூலம் பெறும் திட்டம் இன்று முதல் அமல். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்பது முட்டாள்தனமான யோசனை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பிரத்யேக பேட்டி. கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தொடர் தியானத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது தியானத்தை இன்று நிறைவு செய்கிறார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் பிரதமர் மோடி சூறாவளி பரப்புரை மேற்கொண்டிருந்தார். தேர்தல் பரப்புரை நேற்று முன்தினம் முடிவடைந்த நிலையில் கன்னியாகுமரியில் கடல் நடுவே சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த பாறையில் பிரதமர் மோடி தியானம் செய்ய முடிவு செய்தார். அதற்காக அவர் டெல்லியில் இருந்து நேற்று முன்தினம் மாலை கன்னியாகுமரிக்கு வந்தார். முதலில் பகவதி அம்மனை தரிசித்துவிட்டு விவேகானந்தர் மண்டபத்தில் அமர்ந்து பிரதமர் மோடி தியானத்தை தொடங்கினார். விவேகானந்தர் சிலை அமைந்துள்ள மைய மண்டபத்தில் காவி உடையில் கையில் ருத்ராட்ச மாலையுடன் அமர்ந்து மோடி தியானம் மேற்கொண்டார். நேற்று காலை பிரதமர் மோடி சூரிய உதயத்தை கண்டுகளித்து சூரிய பகவானையும் வழிபட்டார். தொடர்ந்து பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட்டார். பிரதமர் மோடி தியானம் செய்வதால் கன்னியாகுமரி முழுவதும் போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் கடும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் நுழைய கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திற்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் அங்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலை மோதுகிறது. பிரதமர் தியானம் மேற்கொள்வது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த செயல் என்பது தேர்தலுடைய விதியை மீறிய செயலாகும். ஆகவே மக்களை இது மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது என்று எல்லோரும் தெரிவித்திருக்கிறார்கள். அது எதையும் காதில் வாங்குகிற நிலை அவர் இல்லை. காரணம், நம்மை போல் ஒரு மனிதனாக இருந்தால் அவர் காதிலே விழும். அவர் தெய்வ பிறவி, அதெல்லாம் தெரியாது. வெறுப்பு அரசியலை விதைப்பதால் பிரதமர் மோடி விவேகானந்தரை போல் நற்பெயரை பெற்றுவிட முடியாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். இந்த பாறையிலே அமர்ந்து தியானம் செய்வதனால் விவேகானந்தராக ஆகிவிட முடியாது. வெறுப்பு அரசியலை விதைக்கிற வெறுப்பானந்தாவாக வேண்டுமானால் அவர் தொடர்ந்து வலம் வர முடியுமே தவிர அந்த நரேந்திரர் விவேகானந்தாவை போல மக்களின் நன்மதிப்பை பெற முடியாது. தியானம் செய்ய வேண்டுமென்றால் வீட்டிலேயே பிரதமர் மோடி அதை செய்திருக்கலாம் எனவும் இத்தனை நாடகம் தேவையில்லை எனவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். இந்நிலையில் இன்று மாலை 3 மணி அளவில் பிரதமர் மோடி தியானத்தை நிறைவு செய்வார் என கூறப்படுகிறது. அதன் பிறகு படகு மூலமாக கரை திரும்பும் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்கிறார்.